அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பாடம் உயிர். இப்ப இந்த உயிர்ங்கிற விஷயத்துல நிறைய முரண்பாடான கருத்துக்கள் மக்களிடையே இருக்கு அப்படிங்கிறத நம்ம கடந்த பாடங்கள் மூலமா சொன்னோம். அப்புறம் இந்த உயிர் வேற, ஆன்மா வேற, மனசு வேற அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு குழப்பத்திலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பயணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த மனசு தான் உடம்பு எடுக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். இது நிறைய பேரால ஏத்துக்க முடியாம இருக்கிற ஒரு சூழ்நிலையும் பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் மகான்கள் நமக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான மகான்களுடைய கருத்துக்களை தான் எடுத்து நம்ம முன்னிறுத்தி பேசுறோமே தவிர, இது எதுவும் நம்முடைய சொந்த கருத்து இல்லை அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த உயிரை பற்றி எத்தனையோ ஆராய்ச்சிகள் இருக்கு, யாருமே இதுக்கான ஒழுங்கான விடையை கொடுக்கல. ஆனா நான் மட்டும் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இது என்னுடைய சொந்த கருத்து இல்ல, ஏற்கனவே மகான்கள் சொன்ன கருத்தை எடுத்துதான் நான் முன்னிறுத்தி உங்களுக்கு இதை புரிய வைக்க பார்க்கிறேன் அப்படின்னு நான் கடந்த பாடங்கள்லயே சொல்லிட்டேன். அப்ப இங்க உடம்பு எடுக்கிறது மனசுதான் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க போறோம். அப்ப இந்த உடல் எப்படி உண்டாச்சுன்னா, அந்த மனதனுடைய தேவைகளுக்காக, ஆசைகளுக்காக இந்த உடலை எடுத்துக்குது இல்லையா? அப்ப இங்க மனசுதான் இந்த உடம்பு உருவாவதற்கும், இந்த உடம்பு இயங்குவதற்கும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இங்க நம்ம நடைமுறையில செய்யக்கூடிய அத்தனை ஆன்மீக விஷயங்களும் இந்த மனதை தூய்மைப்படுத்துவதற்கு தான். அததான் இங்க எல்லாருமே செய்யறோம். ஏன்னா இப்ப நம்ம கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது, மந்திரங்கள் ஜபிப்பது, என்னென்ன ஆன்மீக பயிற்சிகள் நீங்க செய்றீங்களோ, எவ்வளவு விஷயமா இருக்கட்டுமே, எத்தனை விதமான ஆன்மீக பயிற்சிகள் வேணா விதவிதமா செய்யலாம். ஆனா அத்தனை விதமான ஆன்மீக பயிற்சிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே நோக்கம்தான், மன தூய்மை மட்டும்தான். ஏன்னா அந்த மனதை நீங்க ஆன்மீக பயிற்சிகள் மூலமா தூய்மை ஆக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மனசு என்ன பண்ணும், அந்த அறிவை உணரும். அந்த தூய அறிவு தான் இங்க இருக்கு, அந்த இறைவன் தான் இருக்கிறான், அந்த உணர்வு தான் இருக்கு, அந்த உயிர் தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கிட்ட மறு வினாடி இந்த மனசு என்ன ஆகும்னா, தன்னுடைய அகங்காரத்தை இழந்துடும். ஏன்னா இந்த மனது என்ன நினைச்சிட்டு இருக்கு, இதெல்லாம் நான் தான் செய்யறேன், நான் தான் சிந்திக்கிறேன், என்னுடைய அறிவினால தான் இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் மனதினுடைய ஈகோ. அப்ப இந்த மனது இப்படி ஈகோவா இருந்துகிட்டு இந்த உடம்பு மூலமா அந்த காரியத்தை செய்யுது. ஒரு விஷயத்தை இந்த மனசு ஆக்டிவேட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த உடம்பையும் புலன்களையும் பயன்படுத்துது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதுக்கு தான் நான் உதாரணம் எல்லாம் கொடுத்தேன். இப்ப லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறது மனசுதான். ஆனா மனசு ஆசைப்பட்ட உடனே லட்டு மனசால சாப்பிட முடியுமான்னா முடியாது. அப்ப மனசு லட்டு சாப்பிடணுங்கிற ஆசைப்பட்ட பிறகு அந்த மனது என்ன பண்ணுது, இந்த உடலை கொண்டு அந்த லட்டை உருவாக்குது. ஒண்ணும் உருவாக்குது, இல்லைன்னா வாங்கிட்டு வருது, எப்படியோ அதுக்கு இந்த கருவி தேவைப்படுது, கரணங்கள் தேவைப்படுது. அப்ப அதை வைத்து என்ன பண்ணுது, அந்த லட்டு அதை அனுபவிக்குது. எப்படி அனுபவிக்குது, இந்த உடம்புல இருக்கக்கூடிய வாயுங்கிற புலன்கள் வழியா அதை உள்ள போட்டு, நாக்குங்கிற புலன் வழியா சுவைச்சு, ஆஹா லட்டு அருமையா இருக்கு, நெய் வாசம் மணக்குது அப்படின்னு மூக்கு வழியா முகர்ந்து வேற பாக்குது. அந்த லட்டுல இருந்து வரக்கூடிய நெய் வாசத்தை முகர்ந்து பார்த்து அருமையா இருக்குன்னு சொல்லுதுன்னா, இந்த புலன்களுடைய அடிப்படையில தான் மனம் அதை அனுபவமாக்குதே தவிர, நேரடியாக அந்த சூட்சமமான கண்ணுக்கு தெரியாத மனசு எதை அனுபவமாக்கும், எதையுமே அனுபவமாக்க முடியாது இல்லையா? அப்ப மனம் தன்னுடைய அனுபவத்துக்காக இந்த பருவுடலை உண்டாக்குது. அதுதான் இங்க பிறவி. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிறவிங்கிறது மனதினுடைய தேவைக்காக இந்த உடலை எடுக்குது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் பிறவா பெருநிலை அடைய முடியும். பிறவா பெருநிலைங்கிறது மனம் இந்த மாதிரி விசேஷங்கள்ல சிக்காம இந்த எண்ணங்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு தன்னை இழந்து விடுவது. தன்னை எந்த இடத்துல இழக்கிறது, அறிவின் இடத்துல இழந்து விடுவது. அதுதான் சரணாகதி. இங்க நான் ஒருத்தன் கிடையாது இறைவா, எல்லாம் நீதான் இருக்கிற. உன்னுடைய அந்த பேரறிவானது இந்த மனதின் மூலமா பிரகாசிச்சு, இது ஏதோ நான் செய்யற மாதிரி தன்னால் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. இப்ப இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, எல்லாமே நீதான் அப்படின்னு எப்போ அந்த நிலை உணரப்படுதோ, அப்போ என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலே அப்படின்னு நம்ம இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு இங்க நம்ம வெறும் சாட்சியா மாறி விடுவதுதான் சாலச் சிறந்தது அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் சொல்ல வர்ற சாரம். அப்ப அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, இந்த பருவுடல் தேவைப்படுது இல்லையா? ஏன்னா மனசு தன்னை அறிந்து கொள்வதற்காகத்தான் பருவுடலை எடுத்திருக்கு. தன்னுடைய அனுபவத்திற்காக தான் உடம்பை வச்சிட்டு இருக்கு, பௌதீக உடலை.
அப்ப இந்த உடலை நம்ம பராமரிச்சா நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிறத மகான்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில பல்வேறு பிறவிகளுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த உடல்களுடைய உயரிய பரிணாம வளர்ச்சியில மனித உடல் மகத்தானதா பார்க்கப்படுது. வேற உடல்களுக்கெல்லாம் அந்த பக்குவம் இல்ல. இத புரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு சக்தி கிடையாது. பகுத்தறிவு பரிமாணத்துல வளரவே இல்ல. ஆனா மனிதன் மட்டும் தான் பகுத்தறிவு பரிமாணத்துல உயர்ந்து வந்திருக்கான். ஆனா அப்படி உயர்ந்து வந்திருக்கிற மனிதன் வந்து சில பாடல்கள் இருக்குல்ல, சித்தர்களுடைய பாடல்களே இருக்கு. "ஊத்தை சடலம் உப்பிருந்த பாண்டம்" அப்படின்லாம் இந்த உடம்பை பற்றி ரொம்ப கீழ பேசுவாங்க. தரக்குறைவா பேசுவாங்க. அப்ப இந்த உடம்பு வந்து ஒரு ஊத்தை சடலம். இது அழுகி போற விஷயம். இதுக்கு ஏன் முக்கியத்துவம் குடுக்குறீங்க? இது வந்து ஒரு மக்கக்கூடிய பொருளு, அழுகப் போற பொருளு. இதுல ஆசை வைக்காதீங்க அப்படின்னு மகான்கள் சொல்றது எந்த அடிப்படையிலன்னா, நாம இந்த உடம்பு இல்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அத சொல்றாங்களே தவிர, இந்த உடம்பே ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில சொல்லல. உடம்பு இல்லை என்று சுட்டிக்காட்டுவதற்கான அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஆனா இந்த விஷயத்த நல்லா புரிந்து கொண்ட திருமூலர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட உடம்ப வந்து நீங்க எந்த அடிப்படையில புரிஞ்சுகிட்டு கையாளணுமோ அப்படி கையாளுங்க அப்படிங்கிறத திருமூலர் சொல்ல வராரு. அப்ப அவருடைய பாடல் சிலத பார்க்க போறோம். ஒரு பாடல் என்ன சொல்றாருன்னா, "உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார்." திருமூலருடைய திருமந்திரம். அப்போ உடம்பால் அழியில் உயிரால் அழிவர் அப்படிங்கிறது என்ன? இந்த உடம்பு வந்து அழிஞ்சு போகிற அளவுக்கு அந்த உடம்ப கண்டபடி பயன்படுத்தி பயன்பாட்டுல கெடுத்து வச்சிருந்தான்னா, அந்த உடம்பு என்ன ஆகும்? சீக்கிரம் டேமேஜ் ஆயிடும். அப்ப அந்த டேமேஜ் ஆனது என்ன ஆகுதுன்னா, இந்த உடம்புல இருக்க முடியாது உயிர். பூமியில தங்கறதுக்கான வாய்ப்பை இந்த உடம்பு இழந்துடுது. இப்ப என்னென்ன விசை சுகங்களை கொண்டு வந்து அனுபவிக்க ஆசைப்பட்டு இந்த உடம்பு எடுத்ததோ, அந்த விசை சுகங்கள்லயே அதிகமான ஆதிக்கம் செலுத்தி, அது சரியா தவறா என்று பகுத்தறியாம மனம் போன போக்குல வாழ்ந்து, அந்த உடம்ப கெடுத்துக்குச்சு இல்லையா? அப்ப அந்த உடம்பு வந்து இங்க இருக்க தகுதி இல்லைங்கிற நிலையில, உடம்பு அழிஞ்சு போகிற நிலையில, அந்த உயிருக்கு இங்க அவசியம் இல்ல. இந்த உடம்ப பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லங்கிறதுனால, இந்த உடம்ப விட்டுடுது உயிர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் "உடம்பால் அழியில் உயிரால் அழிவர். திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார்." அப்ப இந்த உடம்ப வச்சு அவங்க இந்த மெய்ஞ்ஞானத்தை அறிய வாய்ப்பு இல்லாம போயிடும். ஏன்னா அவங்க வந்து உடம்புல ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி உடம்ப அழிச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க ஆத்ம ஞானத்தை அறிய முடியாது இல்லையா? பெரும்பாலான மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைய நவீன டெக்னாலஜியும், இந்த நவீன மக்களிடத்தில் பழக்கப்படுத்துகின்ற பழக்கவழக்கங்களும் நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு மது, மாமிசம், பெண் ஆசை எல்லாம் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஏன்னா எல்லாம் அதுல போய் இன்னைக்கு உழன்று அதுதான் சுகம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் மதுவும் கையுமா தான் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்ப எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விவகாரத்துக்குள்ள மனிதர்கள் போயிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி மனிதர்கள் உடம்புனால அழிஞ்சு தான் போக போறாங்க. அவங்க கிட்ட இருந்து உயிர் பிரியத்தான் போகுது. ஆனா அவர்கள் என்ன நடக்கும்? திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார்கள். அவர்களுக்கு இந்த மெய்ஞானம் கிடைக்காது. ஆகவே திருமூலர் என்ன சொல்றாரு? இந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, இந்த உடம்பை நான் எப்படி காப்பாற்றிக் கொண்டு இதன் வாயிலாக நான் அந்த ஆத்ம ஞானத்தை அடையணும், அந்த இறைத்தன்மையை உணரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே இந்த உடம்பை நான் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே அப்படின்னு இந்த திருமந்திர பாடல்ல சொல்றாரு. அப்போ இங்க நம்ம உயிர் வளர்க்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உடம்புக்குள்ளதான் உயிர் இருக்கு. ஏன்னா இந்த உடம்பை இயக்குது. அந்த உடம்புக்கு ஆதாரமா உயிர் இருக்கிறதுனாலதான் இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு. அப்ப உடம்பு இருந்தால் தானே அதுல கூடிக்கொண்டிருக்கிற உயிரை வந்து நம்ம அனுபவமாக்க முடியும். இங்க அனுபவம்ங்கிறது உடம்பு தேவைப்படுது இல்லையா? அப்ப அதுக்கு தான் இந்த உடம்ப வந்து நம்ம பராமரிச்சு அந்த ஆத்ம அனுபவத்தை, இறை அனுபூதிய பெற வேண்டும் என்று இங்க மகான்கள் சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உடம்பு அழிஞ்சு போயிட்டா என்ன ஆயிடும்? பாதியிலேயே இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியாம இந்த உலகத்தை விட்டு போயிடுது. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தானே போயிடுறாங்க. என்னன்னா இந்த வாழ்நாள்ல வந்து அவங்க சரியா பயன்படுத்திக்க தெரியாம இந்த உடம்பை வச்சு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி பாதியிலேயே உடம்பை விட்டுட்டு போயிடுறாங்க. வாழ்க்கையை முழுசா முடிக்கிறது இல்ல. அப்ப இது வந்து நமக்கு ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? அந்த முடிவுக்கு வருவதனால தான் உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. இந்த உடம்பையும் நான் பராமரிச்சு பேணி காத்து இதன் மூலமா அந்த உயிரை நான் அறிந்து கொண்டேன், அந்த இறைவனை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு இந்த உடம்பை வச்சு மகான்கள் பேசுறத பார்க்கிறோம். அப்புறம் அதே திருமூலர் தான் இன்னொரு பாடல்லையும் உடம்பை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அந்த உயிர் அந்த உடம்புல தங்கறதுக்கு உடம்ப நம்ம வச்சிருக்கிறதுல தான் இருக்குங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்.
இன்னொரு பாடல் என்ன சொல்றாருன்னா, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உறுபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமூலருடைய இன்னொரு திருமந்திர பாடல் இருக்கு. அப்ப உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். நானும் மத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த உடம்பு அழுக்கும் இழுக்கும் அப்படின்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு காலத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இந்த அத்தியாத்ம யோக கல்வியை நான் கற்றுக்கொள்ளும் போது இறைவன் எங்கேயோ இல்ல, வெளியே தேடி அலையக்கூடிய விஷயம் அல்ல, இந்த உடம்புக்குள்ளதான் உயிரா உணர்வா இருக்கிறான். ஆகவே நான் இந்த பிரம்மாண்டத்துல இறைவனை தேடி அடைவதை விட எளிதாக இந்த உடம்புக்குள்ள இறைவனை என்னால உணர முடியுமே. ஆகவே உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் அப்படின்ட்டார். அந்த மாதிரி ஒரு உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர்னு சொன்ன திருமூலரே இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் அப்படின்ட்டார். அப்ப அவர் உணர்ந்து விட்டார், இறைவனை இந்த உடலுக்குள்ளேயே உணர்ந்து விட்டார். அப்ப வெளியே தேடி கண்டுபிடிக்க முடியல. இததான நாவுக்கரசர் சொன்னாரு. நான் கடந்த முறை சொன்னேன். நாவுக்கரசர் என்ன சொன்னாரு, திருமாலும் நான்முகனும் தேடி தேடனா தேவனை. அதுதானே அடிமுடிக்கான அண்ணாமலை கதை. அடிமுடிக்கான அண்ணாமலை கதை என்ன, இப்போ சிவபெருமானுடைய ஜடாமுடியும் அவருடைய திருவடியும் காண முயற்சி பண்றாங்க தேவர்கள், யாராலையும் முடியல. அப்ப இவங்க 2 பேரும் முன் வராங்க. யார் யாரு, திருமாலும் நான்முகனும், விஷ்ணுவும் பிரம்மாவும். சரி, நாங்க முயற்சி பண்ணி பாக்குறோம், சிவபெருமானுடைய அடியை முடிய பாக்குறதுக்கு முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டு பயணம் பண்றாங்க. பல யுகங்களாக பயணம் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பல பல பிறவிகள். அதாவது இந்த மாதிரி இறைவனை வெளியே தேடுறவங்க, இந்த புறத்துல பிரபஞ்சத்துல இறைவனை தேடுறவங்க பல யுகங்கள் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். யுகங்கள்னா கலியுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், சதுர் யுகம்ங்கிற இந்த 4 யுகங்கள்ல எந்த யுகங்கள் கடந்து போனாலும் புறத்துல இறைவனை பிடிக்க முடியாது. ஏன்னா நாம யுக யுகமா தேட வேண்டியதுதான், இறைவனை வெளியே தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா அடியும் காண முடியாது, முடியும் காண முடியாது. ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி இறைவன் உருவத்தில் இல்ல. அடியையும் முடியும் பார்ப்பதற்கு இறைவன் என்ன உருவத்திலே இருக்கிறான். ஆக இவங்க அந்த முயற்சி பண்ணி 2 பேருமே தோல்வி அடைகிறது தான் இங்க அடிமுடி காணா அண்ணாமலைங்கிற கதை. ஆனா இந்த கதை சினிமாவுல பார்த்து கற்பனையா இவங்க என்ன பண்ணுவாங்க, சிவபெருமான் ஜடாமுடியில இருக்கிறாரு, அவர் மேல முடியும் பார்க்க முடியல, கீழே அடியும் பார்க்க முடியல, அப்ப சிவபெருமான் தான் உயர்ந்தவர், திருமால் மட்டமானவர், பிரம்மா ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவர், அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை கண்ணோட்டத்தை மக்களிடையே புகுத்துறாங்க. ஏன்னா இவங்க அந்த பிரதான தேவதையாக சிவபெருமான வழிபாடு பண்றதுனால சைவ சித்தாந்தம் வைணவ சித்தாந்தத்தை குறை சொல்லுது, வைணவ சித்தாந்தம் சைவ சித்தாந்த குறை சொல்லுது. ஆக மொத்தம் 2 சமயங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் பார்க்க முடியுதே தவிர 2 பேருமே இறைவனை உணரல. வைணவ சித்தாந்தம் இன்னும் ஒருபடி மேல போய் தென்கலை வடகலைன்னு 2 விஷயத்தை பிரிச்சு வச்சுக்கிட்டு, நீ நாமத்தை யூ மாதிரி போடுவியா வி மாதிரி போடுவியான்னு சண்டை போட்டுக்கிட்டு, யூ மாதிரி போடுறவன் தான் சிறப்பு, தென்கலை சூப்பர், வடகலை மட்டம், இவன் வடகலை சூப்பர், தென்கலை மட்டம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற கூட்டத்தெல்லாம் நம்ம இப்ப செய்திகள் வாயிலாவும் பாக்குறோம். ஏன்னா இதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய ஒரு அவல நிலை, அதாவது பரிதாபத்துக்குரிய நிலை. இறைத்தன்மை தெரியாததுனால வெளியே நான் பட்டையை போடுறதா கொட்டையை போடுறதா அப்படின்ட்டு ஒரு விவேக் காமெடி இருக்கு பாருங்க. விவேக் காமெடி தான் இங்க வாழ்க்கை. ஏன்னா அந்த விவேக் அழகா ஒரு காமெடி சொல்லுவான், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா நீங்க யானைக்கு பட்டையை போடுவீங்களோ கொட்டையை போடுவீங்களோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெட்டையை போட போகுதுப்பா. அது நம்ம சினிமால ரசிக்கிறோம், சிரிக்கிறோம். ஆனா நடைமுறையில அதான செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப அதனால மனிதர்கள் பெரும்பாலும் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க நம்ம சுட்டி காட்ட வேண்டியதா இருக்கிறதுக்காக இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் எடுத்து முன்னிறுத்துறோம். ஏன்னா இங்க பட்டையும் கொட்டிலையும் ஒண்ணும் இல்ல, இறைவன் உள்ளத்துல உணரக்கூடிய விஷயம். அதை திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு. உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்ட்டாரு, பாசிட்டிவா சொல்லிட்டாரு. அதாவது பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லிட்டாரு. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். இந்த உடம்பு ஒண்ணுக்கு உதவாத உடம்பு, இது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான் என்ற ஒரு அத்தியாத்ம யோக கல்வியின் வாயிலாக நான் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்ட உடனே எனக்கு இறைவன் என்னுள்ளதான் இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த இறைவனை நான் என்னுள் உணர்ந்து விட்டேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான். அப்ப இந்த உடம்புக்குள்ளே அந்த உத்தமன் இருக்கின்றான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அப்ப அப்படிப்பட்ட இந்த உடம்பை நான் பராமரிக்கிறேன், அந்த உடம்புக்குள்ள இருக்கிற இறைவனை அனுதினமும் ஆனந்தமாக அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த இந்த திருமந்திர பாடல்ல நம்ம பார்க்க முடியுது. அப்போ நாம இந்த உடம்பினுடைய பலன் என்ன, உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண் அப்படின்னு ஔவையார் சொன்ன மாதிரி,
இந்த உடம்பை பெற்ற பயன் நம்ம அந்த இறைத்தன்மையை நம்முள் உணர்வதுதான். வெளியே தேடி அடைய முடியாது. ஆகவே இங்கு நம்முள் இறைவனை உணர்வதுதான் இங்கு விஷயங்கிறத பல மகான்கள் சொல்லிட்டாங்க. ஆனா நமக்கு தான் ஏற மாட்டேங்குது. நம்ம வெளியே தேடிக்கிட்டே இருக்கிறோம். கோயில் கோயிலா சுத்துறோம். பத்ரிநாத் போறோம், ரிஷிகேஷ் போறோம். இங்கேயும் ஒரு கோயில் விடுறது இல்ல. எந்த கோயில்ல போனாலும் எப்படி இறைவனை பிடிக்க முடியும்? எல்லாம் நமக்குள்ள இருக்கு இல்லையா? அதுதானே நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில்னு சிவவாக்கியருடைய பாடலும் நம்ம பார்க்கிறோம். எங்கேயாவது கல்லு போய் பேசுமாயா? உன்னுள்ள இருக்கிறான் இறைவன், வெளியே தேடிக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சித்தர்களும் நமக்கு ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாம் கதை கேட்கிற மாதிரி தான் கேட்போமே தவிர நடைமுறைக்கு வரமாட்டோம். காரணம் என்ன? அந்த பகுத்தறிவு பரிமாணம் இன்னும் பயணம் பண்ண வேண்டியதா இருக்குது. மனித உடம்புல இருந்தா மட்டும் போதாது. அந்த அறிவை உபயோகப்படுத்தி அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்வதற்கான விரிவுபடுத்தணும் இல்லையா? ஏன்னா மிருகங்களுக்கு தான் அந்த பகுத்தறிவு இல்ல. ஆனா மனிதனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு விசாரித்து விவேகத்தினால விழித்துக் கொள்ற ஒரு தகுதி மனிதனிடத்துல இருக்கு. ஆனா அந்த பகுத்தறிவை பயன்படுத்தாமையே மனிதன் மிருகம் மாதிரி வாழ்ந்தா அப்புறம் மிருகங்கள் போட்டுக்கிற சண்டை மாதிரி தான் நீயா நானாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாய்ங்க பாத்தீங்கன்னா தெருவுல ஒருத்தர் சாப்பாடு வச்சுட்டாங்கன்னா நீயா நானான்ட்டு அடிச்சுக்கிட்டு ஆடும். ஒரு 5 நாய் அந்த இடத்துல ஒண்ணு கூடனா ஒண்ணுக்கு ஒண்ணு கடிச்சுக்கிட்டு சண்டை போடுமே தவிர எதுவும் அந்த சாப்பாடு சாப்பிடாது. சாப்பிடவும் இன்னொரு நாய் விடாது. அப்ப அந்த மாதிரிதான் இங்க மனிதர்கள் ஆன்மீகத்துல எவனும் இறைவனை காட்டி கொடுக்க மாட்டான். இறைவனை பார்க்கவும் விட மாட்டான். சண்டை சச்சரவுலயே ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். சண்டை சச்சரவு. நீ வி மாதிரி போடுவியா, யூ மாதிரி போடுவியா, நீ பட்டையை போடுவியா, கொட்டையை போடுவியா அப்படிங்கிற சண்டைகளை தான் ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர உண்மையா இறைவனை ஒருத்தனும் காட்டி கொடுக்க மாட்டான். அப்ப வெளியே எப்படி இறைவனை காட்டி கொடுப்பாங்க? இருந்தா தானே காட்டி கொடுக்கறதுக்கு. அப்ப நமக்குள்ள நம்ம உணரணும் இல்லையா? அதைத்தான் இங்க வேதங்கள் எல்லாம் சொல்லுது, மகான்கள் எல்லாம் சொல்றாங்க, ஞானிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சிலர் சொல்றதை போல நான் இந்த உடம்பை ஒரு அலட்சியமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாங்கிறது எனக்கு எப்ப தெரிஞ்சதோ அப்போ நான் இந்த உடம்புக்குள்ளேயே அந்த இறைவனை உணர ஆரம்பிச்சுட்டேன், உணர்ந்து கொண்டேன், உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க திருமூலர் தெரிவிக்கிறாருங்கிறத நான் இங்க உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அப்ப இந்த அரிதான மனித உடம்பு இல்லாம நம்ம இறைவனை அறிய முடியாது. அப்ப இறைவனை அறிவதற்கான ஒரு அரிதான உடல் தான் இந்த மனித உடல். ஏன்னா இங்க படைக்கப்பட்ட பல்வேறு பிறவிகள்ல மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு? புல்லாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் எல்லாம் நான் பிறந்தேன். ஆனா எதுலையுமே நான் உன்னை தெரிஞ்சுக்க முடியல இறைவா. ஆனா மகத்தான இந்த மனித பிறவியில தான் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத மணிவாசக பெருமான் சொல்றதுக்கு காரணம் என்ன? அரிதான மனித உடல், அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற அடிப்படையில இங்க இந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மனித உடலை கொண்டு அந்த பரமனை தன்னுள் உணர்வதுதான் இங்க மனித உடலின் மகத்துவம். ஆனா அந்த மனித உடலை கொண்டு பரமனை அறியாம கண்ட விஷயங்களை அறிந்து கொண்டிருந்தா அது எப்படி மனித உடலுடைய மகத்துவமா பார்க்கப்படும்? அது மிருக உடல்லயே இருந்துட்டு போலாமே. மிருக உடல்ல இதை விட சுகமா வாழலாம். மனிதனுக்கு கூட ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கட்டுப்பாடெல்லாம் நம்ம விதிச்சு வச்சிருக்கோம். ஆனா அதையும் மீறி சிலர் நிறைய இல்லீகல் கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனா அதை மறைச்சு செய்யறாங்க. காரணம் என்ன? சட்டத்திட்டங்களுக்கு பயந்து. ஆனா மிருகமா இருந்தா அந்த சட்டத்திட்டங்கள் கூட இல்லைங்கிறேன் நான். மிருகமா இருந்தா அந்த சட்டத்திட்டத்துக்கு கூட பயப்பட வேண்டியதில்லை. யாரு கூட வேணா சேர்த்து வாழலாம் இல்லையா? இப்ப ஒரு பெண் நாயை 10 ஆண் நாய்கள் சூழ்ந்து அங்க வேட்டையாட விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரிதான் இன்னைக்கு மனிதர்களும் வேட்டையாடிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா இவங்க எல்லாம் மனித உடலில் இருக்கின்ற மிருகங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இவர்களுக்கு பகுத்தறிவு வளரவே இல்லை. உடம்பு மட்டும்தான் மனிதர்களா இருக்காங்களே தவிர உள்ளம் தூய்மையா இல்லை. அந்த அழுக்குகள் படிந்து அரக்கத்தன்மையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் இருந்து மனிதனை உயர்நிலைக்கு கொண்டு வரணும்னா அந்த மனிதனுடைய உள்ளம் தான் தூய்மையாகணும், மனசுதான் தூய்மையாகணும். அதற்கான மகத்துவமா மனித உடல்ல பயன்படுத்தி அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை ஆன்மீக விஷயங்களும் நம்முடைய சமுதாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா மூடத்தனமாக மாற்றப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு ஆன்மீகம் பூரா முட்டாள்தனமான மூடத்தனமான விஷயங்கள்ல மனிதர்களை கொண்டு போயிடுச்சு. அப்ப அவன் என்ன பண்றான்? மனம் போன போக்குல ஒவ்வொரு புது புது வித்தைகளை கொடுக்குறான். அதை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் ஓடுது. நீங்க இந்த நேரத்துல வந்தீங்கன்னா இவ்வளவு செல்வம் கிடைக்கும், அந்த நேரத்துல போனீங்கன்னா அப்படி ஒரு அபரிதமான ஆற்றல் கிடைக்கும்னு ஒருத்தன் கதை விடுறான். அதை நம்பிக்கிட்டு அப்படியே அல்லல் படுது ஜனங்க. ஆனா எதுவும் நடக்காது. ஏன்னா வெளியே தேடி எதையும் அடையவே முடியாது. எல்லாம் நமக்குள்ள இருக்குது. அப்ப நமக்குள்ள இருக்கிறத விட்டுட்டு வெளியே தேடி போறவன் எவனுமே உருப்பட மாட்டாங்கிறத இங்க மகான்கள் தெளிவா சொல்றாங்கிறத நான் உங்களுக்கு இங்க சுட்டி காட்டுறேன். மேலும் அதே திருமூலர் இன்னொரு பாடல்லையும் சொல்றாரு. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா இப்படிப்பட்ட ஒரு மகான்களுடைய கருத்துக்களை நம்ம ஏத்துக்காம கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்கிறோங்கிறதுக்காக சொல்றேன். நான் எதுக்காக இந்த வார்த்தை இங்க சொல்ல வேண்டியதா இருக்குன்னா
ஆன்மீகம்ட்டு ஒருத்தன் யூடியூப்ல வந்து சொல்றான். அதை மணிக்கணக்கில் கேட்டுட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். ஆனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமூலர் சொல்றாரு, அதை எவனும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவர் மகான், அவர் சொன்னா கேட்க மாட்டான். இந்த மடையன் சொல்றத இந்த மனிதர்கள் கேட்பாங்க. அப்ப இங்க வந்து திருமூலர் என்ன சொல்றாரு இன்னொரு பாடல்லன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே அப்படின்னு ஒரு அருமையான பாடல்ல இங்க இன்னும் மேற்கொண்டு நமக்கு உணர்த்துறார். என்ன சொல்றாருன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படிங்கிறாரு. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உள்ளம்ங்கிறது இறைவன் குடியிருக்கிற கோயில். கோயில் அப்படின்னா அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன தெரியுமா? கோ கூட்டல் இல் அப்படின்னு பிரிக்கணும். கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்து அதனோட பிளஸ் போட்டு பக்கத்துல இல் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஈக்குவல் டு போட்டீங்கன்னா கோயில்னு மாறும். கோவும் இல்லுங்கிற ரெண்டு வார்த்தை சேர்ந்துதான் கோயில்ங்கிற வார்த்தை வருது. அப்ப இங்க கோ அப்படிங்கிற வார்த்தையினுடைய தமிழ் பொருள் என்ன தெரியுமா? பசு அல்லது ஜீவன் என்று பெயர். ஏன்னா இங்க வந்து பசு அல்லது ஜீவன் அப்படிங்கிறத சைவ சித்தாந்தம் பேசும். பசு பதி பாசம் அப்படிங்கிற அடிப்படையில சைவ சித்தாந்தம் வந்து இதை விளக்கம் கொடுக்கும். பசுன்னா என்ன? ஜீவர்கள். பதி என்பது யாரு? இறைவன். பாசம், அந்த பந்தத்தினால இந்த மாதிரி கட்டுண்டு கிடக்குது இந்த ஜீவர்கள் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து சைவ சித்தாந்தம் மனிதர்களுக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்குது. ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மனசானது உள்ளமா உயர்நிலை பரிமாணத்தை அடையணும், தூய்மை அடையணும். அந்த உள்ளம்ங்கிற வார்த்தை எப்ப உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, மனம்ங்கிற வார்த்தை வந்து தூய்மைப்படுத்தப்பட்டா உள்ளமா மாறிடும். எப்ப வந்து பல கசிடுகளை எண்ணங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோ அதுக்கு பேரு மனம்னு பேரு. எண்ணமற்ற நிலையில நிர்விகல்பா இருக்கோ அதுக்கு பேர் வந்து உள்ளம்னு பேரு. ஏன்னா இங்க தமிழ் வார்த்தையில வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கு. ஏன் நம்ம வந்து மனம் பெருங்கோயில் சொல்லக்கூடாதா திருமூலரு? உள்ளம் பெருங்கோயில்னு ஏங்க சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மனதை வந்து பெருங்கோயிலா சொல்ல முடியாது. ஏன்னா மனம் என்பது எண்ணங்களுடைய எழுச்சி. ஏராளமான எண்ணங்களை உள்ளடக்கி அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற மனசு வந்து விகல்பமா இருக்கு, இருமைகள் இருக்கு. ஆனா உள்ளம் என்பது அந்த மனம் வந்து இந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு அந்த இறைத்தன்மைக்குள்ள உயர்வது. அந்த நிலைக்கு அது உள்ளம் என்று பெயர் பெறுது. அப்ப அந்த உள்ளம் தான் பெரும் கோயில். இறைவன் குடியிருக்கின்ற இடம் எப்படின்னா தூய்மையான மனசு. அந்த தூய்மையான மனதுக்கு பேர் வந்து உள்ளம் என்று பெயர். அப்ப அந்த இடத்துல இறைவன் குடியிருக்கிறான். உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம். ஊன் அப்படின்னா இந்த சதை, இந்த சதை இருக்கிற உடம்பு இருக்கு இல்லையா, இந்த பரு உடல் இருக்கு இல்லையா, இந்த பௌதீக உடல் வந்து ஆலயம் என்று சொல்றார். ஆலயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆன்மா லயமாகின்ற இடம். அந்த உயிர் வந்து இங்கதான் உள்ள வந்து தன்னை யாருன்னு காட்டி கொடுத்து அது தன்னுடைய நிலைய உணர்கின்ற ஒரு இடம் தான் இந்த ஊன் உடம்பு. அதை இங்க அருமையா விளக்குறாரு. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் அப்படிங்கிறாரு. கோபுர வாசல் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போகிறோம் அப்படின்னா அந்த கோயிலுடைய நுழைவாயில் இருக்கிறதான கோபுரம். இப்ப நீங்க எந்த ஒரு கோயிலுக்குள்ள போனாலும் அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தின் வழியா உள்ள நுழைஞ்சுதான் நீங்க கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க முடியும். அப்ப அது மாதிரி இந்த உடம்புங்கிற ஆலயம் இருக்கு இல்லையா, இந்த உடம்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். அப்ப அந்த உடம்புக்குள்ள இருக்கிற இறைவனுடைய நுழைவாயில், இறைவனை பார்ப்பதற்கான நுழைவாயில் எங்க தெரியுமா இருக்கு? அதுதான் நம்முடைய உச்சந்தலை, பிரம்மரந்திரம், 10ஆம் வாசல், சகஸ்திரஹாரம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க வாய் கோபுர வாசல் அப்படின்னா அதுதான் மிக உயரிய நிலையில் இருக்கு. இந்த உடம்பு எந்த இடத்துல மிக முக்கியமான உறுப்பு இருக்கு? தலைதான் இருக்கு. எண்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பு 8 ஜான்கள் இருக்குன்னா இந்த 8 ஜான் உடம்புல எதுங்க முக்கியமான உறுப்பு அப்படின்னு கேட்டா தலைதான் முக்கியமான உறுப்பு. அப்ப எண்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னா இந்த தலையில தான் அந்த இறைவனை அறிவதற்கான ஆற்றல் இருக்கு. அதுதான் நுழைவாயில். அதை நீங்க பிடிக்கணும்னா அந்த பிரம்மரந்திரம், 10ஆம் வாசல், இந்த பீனியல் கிளாண்டு, உச்சந்தலை, 3ஆம் கண் இப்படின்னு பல பெயர்கள்ல பரிபாசையில மகான்கள் பேசுவாங்க. எல்லாம் பரிபாசை தான். அப்ப இந்த பரிபாசைகள்ல பல விஷயங்களை சொன்னாலும் உண்மையிலேயே இறைவனை நம்ம உணர வேண்டிய இடம் எங்க? 10ஆம் வாசல், பிரம்மரந்திரம். அப்ப அதுக்கு தான் குண்டலினியும் நம்ம செய்யறோம். குண்டலினி வந்து கீழே மூலாதாரத்துல அஜ்ஞானத்துல இருக்கக்கூடிய அந்த மனசை 10ஆம் வாசலுக்கு உயர்த்தி அறிவா நம்ம காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்க வந்து 1000 இதழ் கொண்ட தாமரை இதழ் வந்து விரியும். ஏன்னா ஒரு பொம்மையில போட்டிருப்பாங்க படத்துல 1000 இதழ் கொண்ட தாமரை பூ அப்படியே தலை மேல விரிஞ்சு இருக்கிற மாதிரியும் அவர் அப்படியே தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருப்பான். ஆனா அந்த போட்டோ பார்த்து நிறைய பேருக்கு புரியாது.
தலையில இருந்து ஒரு தாமரைப்பூ வரும் போல் இருக்குன்னு நிறைய முட்டாளுங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு தாமரைப்பூவும் தலையில இருந்து வராது. அங்க வந்து 1000 இதழ் கொண்ட தாமரைப்பூ மலர்வதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்க அறிவு பிரகாசிக்கிறது, அறிவு விரிந்து விட்டதுன்னு அர்த்தம். கீழ வந்து மூலாதாரத்துல அந்த தாமரை அப்படியே குமிழ்ந்து இருந்தது. அதாவது விரியாம அப்படியே உள்ள மொட்டு மாரி இருந்தது. தாமரை மொட்டு வந்து எப்படி விரியாம இருக்கும். அது வந்து மூலாதாரத்துல மொட்டு மாரி இருக்கு. அப்ப குண்டலினிய மேல ஏத்துறதுனால மேல அந்த தாமரை விரியுது. அப்ப என்ன அர்த்தம்? இங்க அறிவு ஒளி அடைந்து விட்டா தாமரை விரிஞ்சிடும். அப்ப தாமரை ஏன் ஓமானமா காட்டியிருக்காங்க? அஞ்ஞான இருள்ல அந்த தாமரை இரவுல மொட்டு மாரி குமிஞ்சிருக்கும். அது விரியாம இருக்கும் இருட்டுல. ஆனா காலையில சூரியன் உதயமான உடனே, சூரியனுடைய வெளிச்சத்த கண்ட உடனே அந்த தாமரை பூ மலர ஆரம்பிக்கும். இதுதான் ஓமானம். அதாவது இருளிலே இருக்கின்ற தாமரை பூ வெளிச்சத்தை கண்டவுடன் எவ்வாறு விரிகின்றதோ, அதுபோல அஞ்ஞான இருள் இருக்கின்ற மனிதன் அந்த அறிவு ஒளியை கண்டுவிட்டால் அறிவை விரிவாக்கி விடுகின்றான்ங்கிற ஒரு சூட்சமமான பரிபாசை. அந்த பரிபாசையை தான் இங்க தாமரை பூவோட ஒப்பிட்டு நம்ம பேசுறோம். அப்புறம் தேவதைகள் பூரா தாமரையில உட்கார்ந்திருக்கிற மாதிரி காட்டுவோம். மகாலட்சுமி தாமரை பூல உட்கார்ந்திருப்பாங்க. கலைவாணி சரஸ்வதி வந்து தாமரை பூல உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் என்ன? தத்துவங்கள் தான். அந்த அறிவு பிரகாசிக்க ஆரம்பித்த உடனே அவர்கள் தேவர்களா மாறிடுறாங்க, தெய்வீகத்தன்மை அடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தத்துவங்களை வந்து இங்க சமயம் எடுத்து சொல்லுது. ஆனா நிறைய பேருக்கு அந்த தத்துவம் புரியாம அதுலயே முக்கிக்கிட்டு அந்த புராண கதைகள்ல சிக்கிக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த கூட்டம் எல்லாம் அஞ்ஞான இருள் இருக்கு, அறியாமையில் இருக்கு. இதுங்கெல்லாம் என்றைக்கும் வெளிச்சத்தை பார்க்கவே பார்க்காது அப்படிங்கிறத ஞானிகள் வருத்தப்படுறாங்க. சில ஞானிகள் திட்டவும் செய்யறாங்க. அத வந்து வாடா போடாங்கிற அளவுக்கு எல்லாம் சித்தர் பாடல் இருக்கு. சித்தர் பாடல் எல்லாம் வந்து மரியாதையே கொடுக்கறது கிடையாது. மனிதர்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டாரு. அப்படி சித்தர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா அவ்வளவு தூரம் இந்த மனிதர்களை வந்து அவர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, மூடர்களா, முட்டாள்களா, பயனற்றவர்களா பாக்குறாங்க. அதனால இப்படி எல்லாம் திட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உள்ளம் பெருங்கோயில். அப்போ இங்க மனசு வந்து தூய்மையாகி உள்ளம் என்ற நிலைக்கு வந்து விட்டா அது இறைவன் குடியிருக்கிற இல்லம். அதுதான் இறைவன் குடியிருக்கிற வீடு. அப்ப உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். அப்ப அந்த இறைவன் குடியிருக்கிற அந்த கோயில் நம்முடைய மனதுக்குள்ள இருந்தா ஆனந்தமா இருக்கிறது இல்லையா? அந்த நிலை எங்க இருக்கு? இந்த உடலின் மூலமா நடைபெறுது. அப்ப இந்த உடலுங்கிற ஆலயத்துக்குள்ள ஆன்மா லயமாகிற இடத்துல அந்த ஆன்மா, அந்த உயிர் எங்க நுழையுது? அது தன்னுடைய பிரம்மரந்திரத்துல சகஸ்ரஹாரத்துல தான் உயிர் உள்ள போகுது. ஏன்னா இங்க வந்து நம்ம குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா உச்சந்தலையில கை வைக்காதீங்க, தலை கொலகொலன்னு இருக்கும், அது வந்து நசுங்கிடும், கொஞ்சம் பார்த்து குழந்தைய ஹேண்டில் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது வழியா தான் உயிர் உள்ள போனது, அந்த ஆத்மா உள்ள போனது அப்படின்னு பெரியவங்க சொல்றதுக்கு காரணம் அந்த ஜீவன்கிற அடிப்படையில சொல்றாங்க. ஆனா இங்க ஜீவன்னாலும் உயிர்னாலும் ஒண்ணுதானே. அப்ப அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து இந்த விஷயம் புரிஞ்சு போயிட்டா அடுத்த வரியில சொல்றாரு, தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் தான் சிவலிங்கம் அப்படின்ட்டாரு. அப்ப சிவலிங்கம் எங்க? கோயில் இருக்குதா? எங்கேயாவது போய் இப்ப சிவபெருமான் கோயிலா தேடி தேடி போய் இந்த சிவலிங்கத்தை பார்க்கலாமா, அந்த சிவலிங்கத்தை பார்க்கலாமான்ட்டு கோயில் கோயிலா போய் சுத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? அதுங்க பாக்குற சிவலிங்கம் எல்லாம் வெறும் கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கம். ஆனா உண்மையிலேயே சிவலிங்கம் எங்க இருக்கு? ஜீவன் சிவலிங்கம் அப்படிங்கிறாரு. அந்த உயிர் தான் இறைவன், அந்த உயிர் தான் சிவம் அப்படிங்கிற அருமையான ஒரு விஷயத்தை இங்க எடுத்து சொல்றாரு. ஜீவன் சிவலிங்கமா இருக்குப்பா. வெளியே போய் கோயில் கோயிலா சிவலிங்கத்தை தேடுறிய, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில். அப்புறம் அந்த மகான் சொல்றாருன்னா, இந்த மகான் இப்படி சொல்றாரு, ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தும் காளா மணி விளக்கேங்கிறார். கள்ள புலன்கள் அப்படின்னா இந்த புலன்கள் எப்பயுமே வெளி விஷயங்கள்லயே ஈர்த்துக்கிட்டு இருக்கும். அதை பாக்குறேன், இதை பாக்குறேன், அதை செய்ய போறேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வர போறேன், இந்த கோயில் இருக்கிற சிவலிங்கம் சூப்பரா இருக்கு, அந்த கோயில் இருக்கிற சிவலிங்கம் வந்து ஒரு 10 அடி இருக்குது, இது வந்து பிரம்மாண்டமான சிவலிங்கம் அப்படிங்கிற பெருமையிலேயே உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற கூட்டம் தான் அதிகமா இருக்க தவிர தன்னுள் இருக்கிற சிவலிங்கத்தை பாக்குறதுக்கு யாருமே தயாரா இல்ல. இதற்குதான் பூசலாருடைய கதைகளும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பூசலாருடைய கதையை ஏன் சொல்றோம்? தஞ்சை பெரிய கோயில்ல அவ்வளவு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை செஞ்சு அந்த பிரகதீஸ்வரர் கோயிலை வந்து திறப்பு விழா செய்வதற்காக மன்னன் ஏற்பாடு பண்றான். ஆனா இறைவன் வந்து அவன் கனவுல தோன்றி, இந்த கோயிலுக்கு நான் வர முடியாதுப்பா, இன்னொரு கோயில்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு கோயில்ல எங்க சாமி இருக்கீங்கன்னு அவன் கேட்கும்போது, நான் பூசலாருடைய உள்ளத்துல கோயில் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மன்னன் என்ன நினைக்கிறான்? அது என்னடா, நான் கட்டின கோயிலோட பெரிய கோயில் பூசலார் கட்டியிருக்காரா? அப்படிப்பட்ட கோயில் எங்க இருக்குங்க, நான் வந்து பார்க்கணும்ட்டு
அவன் கிளம்பி பூசலார் கிட்ட வரும்போது பூசலார் சொல்றாரு, இந்த உள்ளம் தாங்க இந்த பெருங்கோயில் அப்படின்னு தன்னுடைய உள்ளத்தை காட்டுறாரு. அப்ப தன்னுடைய உள்ளத்தை பெருங்கோயிலா காட்டுகின்ற அதை விட பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டின பிரகதீஸ்வர கோயில் பெரிய கோயில் கிடையாதுங்கிறத பல காலங்களுக்கு முன்னாடியே மகான்கள் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த படிப்பறிவு இல்லாத முட்டாள்கள் இன்னும் கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கானுங்கிறத நானும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு புரியல, கடவுள் யாருன்னு தெரியல. ஆகவே இவர்கள் வெளியே தான் தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எத்தனை பேர் உண்மையிலேயே இந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு இறைவனை நாடுகின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா இன்றைக்கு யாருமே அப்படி உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு இறைவனை நாடுவதே கிடையாது. ஏனென்றால் இன்றைய பெரும்பாலான மனிதர்கள் இறைவனை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, இறைவன் கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற ஒரு இயந்திரம் என்பது போல பார்க்கிறார்கள். இறைவன் கிட்ட என்ன, இவன் வேண்டதெல்லாம் நடக்கணும். எனக்கு போய் இன்னைக்கு என் பையனுக்கு பரீட்சையில பாஸ் ஆகணும்னு வேண்டுனா நடக்கணும். எனக்கு பணம் இல்ல, பணம் கொடு அப்படின்னு கேட்டா நடக்கணும். இப்படி ஒவ்வொரு கண்டிஷன் இவன் இறைவன் கிட்ட போய் வைப்பான். தினசரி இவன் இறைவன் கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்பான். அதெல்லாம் இறைவன் செஞ்சு வைக்கணும். அப்ப அதுக்கு பேர் என்ன? பணம் எடுக்கிற ஏடிஎம் மிஷின் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மெஷின் வச்சிருப்பான். அந்த மெஷின்குள்ள நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கும், சாக்லேட்ஸ் இருக்கும், வெண்ணெய் இருக்கும், நெய் இருக்கும், பால் பேக்கெட் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த மெஷின்குள்ள இருந்து உங்களுக்கு விருப்பமான பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? உங்களுக்கு பால் வேணா பால் எடுத்துக்கலாம், நெய் வேணா நெய் எடுத்துக்கலாம், கூல் ட்ரிங்க்ஸ் வேணா கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். பட் எல்லா பொருட்களையும் கொடுப்பதற்காக அந்த மெஷின் அங்க வச்சிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல. அது மாதிரி இங்க மனிதன் என்ன பண்றான், இறைவனையே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்கிற மெஷின் மாதிரி பாக்குறான். எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு இறைவன்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொண்டா அது இறைவன் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல பெரும்பாலானவர்கள் இறைவனுடைய நிலையை ஒரு மெஷின் மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனா எவனும் போய் இறைவன் கிட்ட, இறைவா உன்னையே எனக்கு கொடு, நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க மாட்டான். ஏன்னா இறைவனை கேட்கிறவன் எவனும் இல்ல. இறைவன் கிட்ட இருக்கிற விசேஷ சுகங்களை பெறுவதற்கான ஆசை. எனக்கு இதை கொடுத்துட்டீங்கன்னா நீ எப்படி பணக்காரனா இருக்க, எனக்கு கொஞ்சம் பெருமாளை பார்த்து எனக்கு உதவி பண்ணு, உன்னுடைய ட்ரெஸரியில பணம் கொட்டிக்கிட்டே இருக்குது, கோடி கோடியா கொட்டுது, எனக்கு கொஞ்சோண்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு பெருமாள் கிட்ட வேண்டவன்லாம் இருக்கிறான். ஆனா உண்மையா இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இறைவனை வேணும்னு கேட்கிறவன் ஒருத்தன் கூட இல்ல. அப்ப இதுதான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, அறியாமை, மூடத்தனம், முட்டாள்தனம், இறைவனை மனிதர்கள் உணரவே இல்லை அப்படின்னு இங்க ஆணித்தனமா சொல்லுது. அப்ப இது மாதிரி அறியாமை இருளை போக்குவதற்காக தான் பல மகான்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள். அதுல பெரும்பாலான மகான்கள் இறைவனை வெளியே தேடி அலைய வேண்டாம் என்றும் சொல்கிறார்கள். அவன் குடியிருக்கின்ற ஆலயம் தான் இந்த உடம்பு என்றும் கூறுகின்றார்கள். அந்த உயிரானது உறவாடுகின்ற ஒரு உயரிய ஆலயம் இந்த உடல் என்று இந்த உடலை போற்றுகின்றார்கள். இந்த உடலை பேணி காக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அந்த உயிரை உணர்வதற்கான ஒரு அருமையான கருவி இந்த உடம்பு என்று காட்டிக் கொடுக்கிறார்கள். ஆனால் யாரும் இதை உணர்ந்து கொண்டு இறைவனோடு உறவாடுவதற்கு தயாராக இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வள்ளல் பிரானாகிய இறைவனுக்கு உள்ள வருவதற்கான வாசல் அந்த 10ஆம் வாசல் என்று புரிஞ்சுக்கணும். இங்க ஜீவன் தான் சிவலிங்கம் என்பது புரிஞ்சுக்கணும். உள்ளம் பெரும் கோயில் என்று புரிஞ்சுக்கணும். உள்ளம்தான் இறைவன் குடியிருக்கின்ற கோயில் என்று புரிந்து கொள்ளணும். இல்லம் என்றால் குடியிருக்கிற வீடு. அப்ப இங்க உள்ளத்துல இறைவன் குடியிருக்கிறான். உள்ளத்துல அவன் குடியிருக்கிற வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த இறைவனை யார் ஒருத்தன் புரிஞ்சு கொள்றானோ அங்க அவன் ஆன்மாவில் லயமாகின்றான். அதுதான் ஆன்ம லயம், அதான் ஆலயம் என்று பார்க்கப்படுது. அப்ப அந்த அடிப்படையில இந்த உடல் ஒரு ஆலயம். ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெரும் கோயில், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அப்ப இங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இங்க உண்மையிலே இறைவனை ஜீவன் என்றால் உயிர் என்று புரிஞ்சுக்கணும். ஜீவன் சிவலிங்கம்னா அப்ப ஏதோ ஜீவன் வேறன்னு நினைச்சு கூடாது. அந்த உயிரே தான் இறைவனா இருக்கிறான், அதுவேதான் சிவலிங்கமா இருக்கு, அதுவேதான் பிரம்மமா இருக்கு, அதுவேதான் எல்லாமா இருக்கு. அது உணர்வதற்கான இந்த உடலும் மனமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற புரிதலோட இப்ப இன்னும் இந்த விஷயங்களை திருமூலர் இன்னும் அருமையான பல விஷயங்கள் நமக்கு சொல்ல போற, அதை நம்ம இன்னும் ஆழமா பார்க்க போறோம். இப்ப இந்த பாடலோட நேரம் கருதி நான் வகுப்பை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளைய வகுப்பிலே பார்க்கலாம். நன்றி. ஓம் சத் சத்.